பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கடந்த 2-3 நாட்களாக மீண்டும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது அதிமுக. நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வருது. அந்த உத்தரவு பேசுபொருளாகி கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று செங்கோட்டையன் வேறு ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறார். பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது மாதிரி எடப்பாடி தரப்பிலிருந்து எதிர்விளைவுகளும் வர்றதை பார்க்க முடியுது. அதிமுகவில் நிலவக்கூடிய இந்த குழப்பங்கள், செங்கோட்டையனுடைய இவ்வளவு நாள் அமைதி திடீரென்று வெடித்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருத்து எப்படி புரிந்து கொள்வது? அதிமுக அங்கே என்ன நடக்குது? இல்லை, அதாவது செங்கோட்டையன் ஒரு ரியாக்ட் பண்ணது அல்லது கொந்தளிப்பை வெளிப்படுத்தினது என்பது அவருடைய குமுறல் தான். ஆக்சுவலாக அவர் ஓரங்கட்டப்படுகிறார். அவருடைய ஏரியாவில் ஆட்களை போடுறாங்க, நிர்வாகிகளை அவருக்கு தெரியாமல் போடுறாங்க. ஈரோடு கிழக்கில் கேண்டிடேட்டு எலெக்ஷனில் நிற்க வேண்டான்றது அவங்க முடிவெடுக்கிறாங்க, அவரே கேட்காத முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதனால் அவருக்கு இயல்பாகவே அப்புறம் பல மீட்டிங்கில் எடப்பாடி ஆகா ஓகோன்னு போடுறாங்க. ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பின்னுக்கு தள்ளிட்டு எடப்பாடியை ஜெயலலிதா எம்ஜிஆர் எடப்பாடி உருவத்தில் காண்கிறோம்ன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ அது செங்கோட்டையன் போன்ற பழைய கட்சிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக அப்படி எப்படி சார் இருக்கும்? அவர் சிஎம்மாக இருக்கும்போது, எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது அமைச்சராகவே இருந்துட்டார்ல. மாண்புமிகு முதல்வர்னு பலமுறை சொல்லியிருக்கிறாரு, கழக பொதுச்செயலாளர்னும் அதே மேடையில் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறவருக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது ஏதோ உள்நோக்கம் கற்பிக்கிறது போல மாறாதா? இல்லை, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி அந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை ஏன் நீங்கள் மேடையில் வைக்கலன்னு ஏன் கேட்டார்? அவர் வைக்கல, அதனால ஒரு அதிருப்தி, அதை சொல்கிறாரு. அது சொல்கிறதோட அர்த்தம் என்னென்னா, எடப்பாடி ஆகிய நீங்களே எம்ஜிஆரையும் ஜெயலலிதா மதிக்கலையே, நீங்கள் என்ன அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குன்றது அதுக்கு அர்த்தம். ஆக்சுவலாக நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? உங்கள் படத்தை போட்டவங்களுக்கு ஏன் ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போட தெரியல, நீங்கள் ஏன் அதை கேட்கலன்றதான் பாயிண்ட்டு. இப்போ உங்களை நீங்கள் பிரபலப்படுத்திக்க விரும்புகிறீங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பின்னுக்கு தள்ள விரும்புகிறீங்களான்னு அவர் சொல்லாமல் கேட்குறாரு. ஆக்சுவலாக அதில் அவரை ஓரங்கட்டுற விஷயம், அவர்கிட்ட யாரும் ஆலோசனை கேட்குறதில்ல. இப்போ நம்ம வீட்டில் ஒரு வயசான பெரியவர் இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்களாம் அவரை ஓரமாக உட்கார வச்சு எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க, பார்த்தீங்களா? அந்த மாதிரி கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. எடப்பாடியோட பார்வை எப்படி இருக்குன்னா, இவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாமா வேண்டாமா, கேட்கலைனாலும் தப்பாக நினச்சிக்கிறாரு, கேட்டாலும் ஏதோ வேறு ஏதோ அவர் சொல்கிறாரு, நம்ம அவர் சொல்கிறத கேட்க முடியல, அவர் சொல்கிற விஷயத்தையும் கேட்க முடியல, அவர்கிட்ட கேட்காத இருக்க முடியல. அதனால் இவர் எதுக்கு நம்ம கண்டுக்கணும்னு அவர் ஓரம் கட்டி வச்சுருந்தார். அது அவருக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம கட்சியிலேயே சீனியராக இருக்கோம், நம்மளை இப்படி ஓரம் கட்டுறாங்க, நம்மளுக்கு தெரியாத நிர்வாகிகள் போடுறாங்க அப்படின்றது அவருக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. அந்த எதுவுமே எனக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் மேடையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாரு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பக்கத்தில் தன்னுடைய படம் அதே அளவுக்கு பெரிய படமாக இருக்கிற மாதிரி பேனர்ஸையும் மேடைகளில் பார்க்க முடியுது. அது ஏதோ ஒரு குழப்பம்ன்ற மாதிரி தோணுது. இல்லை, அவர் தன்னுடைய வெறுப்பு, தன்னுடைய விரக்தி அல்லது வேதனை இதெல்லாம் வெளிப்படுத்துகிறார். நான் ஒரு மூத்த தலைவர் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறார். என்னை நீங்கள் மதித்து என்னை ஒரு கன்சிடர் பண்ணுங்கள், என்கிட்ட ஆலோசனை பண்ணுங்கள். கட்சி தோற்ற பிறகு அமைச்ச கமிட்டியில் கூட அவர் போடலை. ஆக்சுவலாக அவர் இந்த கள ஆய்வுலாம் பண்ணாங்கல்ல, அதுலேயும் அவர் இல்லையே. அவர் இத்தனைக்கும் தமிழ்நாடு முழுக்க அவருக்கு எல்லா கட்சிக்காரனையும் அவருக்கு தெரியும், அவர் எல்லா இடத்துலையும் கட்சிக்காரன் செங்கோட்டை எனக்கு தெரியும். அப்படியும் அவர் போடாத என்ன பண்ணிட்டாங்க, அவரை விட்டுட்டு தான் கமிட்டியெல்லாம் போட்டாங்க. ஸோ பலவிதமான சூழலில் பார்த்திங்கன்னா, வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி, இல்லை ஜெயக்குமார், கேவி முனுசாமி, இவங்க மட்டுமே முக்கியமான சிவி சண்முகம், இவங்க மட்டுமே ஆராய்ச்சி எல்லாத்தையும் முடிவெடுக்கிறாங்களே தவிர, ஒரு மூத்த தலைவர் இருக்கார், இவர்கிட்ட நம்ம கேட்கணுன்ற எண்ணமே அவங்களுக்கு வரமாட்டேங்குது. அதனால் அவர் இந்த கொந்தளிப்பை வெளிப்படுத்துகிறார். ஆக்சுவலாக எடப்பாடி அவர்களுடைய மகனுடைய நுழைவு இதில் ஒரு பிரதான காரணமாக இருக்குன்னு ஒரு லைனில் பேசுகிறாங்க. அது உண்மைதானா? அப்படியான சிக்கல் இருக்கா? இல்லை, அவருடைய மகன் பல்வேறு விதங்களில் இந்த கட்சி விஷயத்தெல்லாம் இப்போ தலையிடுறாரு சார். கூட்டணி போன்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. ஆதவ அர்ஜுனா கூட கான்டாக்டில் இருக்காருன்றாங்க. ஒரு பக்கம் அமித்ஷா கூட பேசிட்டு வந்தாருன்னு கூட நியூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக ஸோ அதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மை பொய்ன்றதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி செய்திகள்லாம் வரதை நம்ம தவிர்க்க முடியாது. எடப்பாடியோட பையன் பேக்ரவுண்டில் இந்த கட்சியோட இந்த அதிமுகவுடைய கூட்டணிக்காக உழைக்கிறாருன்றது நமக்கு தெரியுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கான சில விஷயங்கள் அவர் ஈடுபட்டிருக்காருன்னு நமக்கு தெரியுது. ஆனால் அது செங்கோட்டையனுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆதவும் அர்ஜுனை சந்திக்கிறதுங்கிறது எடப்பாடி கிட்ட சந்திக்க நினச்ச ஆதவட்டையா,
தாவேக்கால சேர்ந்த ஆதவ கிட்டையா? இல்லைங்க, தாவேக்கால சேர்ந்த பிறகு கூட ஆதவ அர்ஜுனாவுக்கும் எடப்பாடி பையனுக்கும் கான்டாக்ட் தொடர்ந்து இருந்து தான் இருக்குது. ஆதவ அர்ஜுனாவுக்கும் எடப்பாடி பையனுக்கும் கான்டாக்ட் ரொம்ப நாளாக இருந்து தான் இருக்குது. அதில் வந்து ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவர் வந்து அதிமுகவுக்கு எப்படிப்பட்ட கூட்டணி அமைய வேண்டும் என்பதில் பழனிசாமியோட பையன் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறார். அவர் பேச்சுவார்த்தை நடத்துறது போன்ற விஷயங்கள்லாம் ப்ளே பண்ணுறார். அது வந்து வெளிப்படையாக தெரியாட்டி கூட ஒரு பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கார். அது வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள்லாம் கூட இருந்து அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் அது நடந்துகிட்ருக்கு. ஆனால் அது வந்து செங்கோட்டையனுக்கு வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. செங்கோட்டையனோட விஷயம் என்னென்னா, நம்மளை ஓரங்கட்டுறாங்க, நம்மளை ஒதுக்குறாங்கன்றது அவருடைய நோக்கமாக இருக்குது. அவர் வந்து பெரிய ஒரு ஃபைட்டுக்கு ரெடியாக இல்லை. எடப்பாடியோட ஒரு பெரிய ஃபைட்டுக்கு ரெடியாக இல்லை. இப்போ இருக்கிற ரெடியாக இல்லைன்னா எதுக்கு சார் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்? உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறேன். என்னைய சீண்டி பார்க்காதீங்க. நான் ஒரு தொண்டனாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு வேற சொல்கிறார். இப்போ பேசும்போது நான் ஒரு தொண்டனாகவே இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறார். அவர் எடப்பாடியோட வந்து மோதுறதுன்னு ஆரம்பித்தார்னா, எடப்பாடியை நேரடியாக பேசி அவர் மோத ஆரம்பிக்கலாம். எடப்பாடியோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே சரியில்லை, செயல்பாடுகளே சரியில்லை, அவர் கட்சியை சரியாக கொண்டு போகல, இதுவரையும் இத்தனை தோல்வி அடைஞ்சிட்டோம் நம்ம ஆரம்பித்து பேசலாமே. அவர் அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கல. அவருக்குள்ள வருத்தத்தை வெளிப்படுத்துகிறாரே தவிர எடப்பாடியை பற்றி பர்சனலாக அவர் பேசலை. இப்போ அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி குரூப்பை சேர்ந்தவங்களே அன்றைக்கி உதயகுமார் விட்டு அறிக்கை கூட பாருங்கள். அவர் விட்டு அறிக்கை, ஆமாம், தோவிகள்லாம் சொன்னது நான் வந்து செங்கோட்டையனை சொல்லலைங்க. நான் இயல்பாக எப்போ விடுற மாதிரி அறிக்கை விட்டேன். அது முதல் நாள் வந்து தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அந்த ஹைகோர்ட் தீர்ப்பு விஷயத்தில் தர்மம் வெல்லும் போன்றதெல்லாம் சொல்லியிருந்தார். ஒரு ஓபிஎஸ் திட்டத்துக்காக விட்டாருன்னு கூட நம்ம அதை வச்சுக்கோங்க. ஆனால் அவரே சொல்கிறார், செங்கோட்டையன் மூத்த தலைவர், அவர் கூட இன்றைக்கி காலையில் கூட நான் பேசினேன். நான் வந்து நிச்சயமாக அவரை நினச்சி நான் இந்த அறிக்கையெல்லாம் விடலை. ஆனால் எடப்பாடி குரூப்புமே வந்து ஒரு சண்டைக்கு ரெடியாக இல்லை இப்போ ஆக்சுவலாக வந்து. ஏன்னா எலெக்ஷனை நோக்கி போகும்போது ஏற்கனவே அது பலவீனமாக இருக்குது. ஓபிஎஸ் வெளில இருக்கார், தினகரன் வெளில இருக்கார், அவங்கள சேர்க்கவே மாட்டேன்றாரு, கட்சி பலவீனமாக இருக்குது, கட்சி பல இடங்களில் தோல்வி அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. அப்படின்ற போது தேர்தலை நோக்கி போகும்போது இன்னும் செங்கோட்டையன் போன்றவர்களை பகிர்ந்து இன்னொரு பிளவு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுதுன்னா கட்சி இன்னும் பலவீனமாக போகும் இல்லையா? அந்த நிலைமையை வேணான்ட்டு எடப்பாடி தரப்பே நினைக்குது. எடப்பாடி தரப்பே நினைக்குது. அது மாதிரி புரிஞ்சுக்கிறேன். இப்போ என்னென்னா, அதிமுக தோல்விக்கு பிறகு எடப்பாடியோடு சந்தித்து பிஜேபி கூட்டணியை உறுதிப்படுத்தணும்னு பேசிய முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் 6 பேரில் செங்கோட்டையனும் இருந்தார். இப்போ செங்கோட்டையன் திடீரென்று ஒரு கலகக்குரலாக வெடிப்பதும், பாஜக தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவே நீங்கள் வந்து சின்னத்தை வாங்குறதுக்கு உண்டான விவாதங்களை நடத்தலான்னு ஒரு தீர்ப்பு வருவதும் ஒரு இடத்துல தொடர்பு படுத்தி பார்க்கப்படுவது போல தோணுது. அது உண்மைதானா? அப்படி யோசிக்கலாம். நமக்கு வந்து அந்த மாதிரி தொடர்புறுத்தி பார்க்குறது வந்து அது வந்து தப்பு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நமக்கு தோன்றுவது இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா பாஜக வந்து அதிமுகவோட எல்லா விஷயத்திலையும் உட்கட்சியில் ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச விஷயம். ஓபிஎஸ்ஏ வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. 10 சீட்டு கொடுங்களேன், 5 சீட்டு கொடுங்களேன்னு எடப்பாடிகிட்ட கேட்டாருன்னு அமித்ஷா கேட்டாருன்னே சொல்கிறாங்க. ஆமாம், இந்த பாயிண்ட் என்னென்னா வந்து நயினார் நாகேந்திரன் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எடப்பாடியை வழி கொள்றதுக்கு வந்து நாங்கள் வந்து ரைடெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, ஒரு ஃபோன் பண்ணால் போதும்னு சொன்னார் பார்த்தீங்களா? அதுதான் உண்மை. அமித்ஷா நினைக்கிறதோ இல்லை பாஜகவில் ஹைகமாண்ட் நினைக்கிறதோ அதிமுகவை வழிக்கு கொள்றதுக்கு ரைடுலாம் அவசியம்னு அவங்க நினைக்கவே இல்லை. சாதாரணமாக பேசினாலே போகிறோன்னு நினைக்கிறாங்க. சாதாரணமாக பேசி எடப்பாடி ஒத்துக்கலன்னு ஓபிஎஸ் சொல்கிறாருல்ல. இல்லை, அது அப்போது 2021 அப்போ ஒத்துட்டாருன்னா தினகரன் வந்திருந்தாருன்னா கொஞ்சம் அதிகமான சீட்டு வாங்கியிருக்கலாம்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆனால் கட்சியை இணைக்கிறது போன்ற விஷயங்கள் வரும்போது அல்லது கூட்டணி வைக்கிறது போன்ற விஷயங்கள் வரும்போது பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி தானாகவே வழிக்கு வருவார், அவரை ரொம்ப நம்ம ப்ரெஷர் பண்ண வேண்டாம். அப்பப்போ கொஞ்சம் இப்போ அவங்க சம்பதி வீட்டிலலாம் ரைடு பண்ணாங்க, இளங்கோ வீட்டில் அவர் ரொம்ப வேண்டிய இளங்கோ வீட்டில் ரைடு பண்ணாங்க. இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் ஏதோ மிரட்டுற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்களே தவிர ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கி எடப்பாடியை வழி கொண்டணுன்ற விஷயத்தில் அவங்க வந்து தானாகவே எடப்பாடி வழிக்கு வருவார்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 2 சைட்லேயுமே அந்த நலன் விரும்பிகள் இருக்காங்க. அதிமுகலையும் பாஜகவோட சேரணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, பாஜகலையும் அதிமுகவோடய நம்ம கூட்டணி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறதுனால. ஆனால் எடப்பாடி விரும்பலை. இல்லை, எடப்பாடி விரும்புகிறாரு என்று வெளிப்படையாக சொல்லலை. அவர் வந்து அப்பப்போ எப்பாவது சொல்கிறாரே தவிர இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதை அலோவ் பண்ணுறார். வேலுமணியும் தங்கமணியும் நிர்மலா சீதாராமனோடையும் பியூஷ் கோயலோடையும் மற்றவங்க கூடயும் பேசுகிறதெல்லாம் தடுக்கிறது இல்லையே. அது ஒரு பக்கம் அந்த பேச்சு போயின்னு தானே இருக்குது. அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார் பழனிசாமி பையன்ற ஒரு ரூமர் போன வாரம் அடிபட்டுது. ஆக்சுவலாக 3-4 நாள் முன்னாடி அடிபட்டுது. அமித்ஷாவை வந்து பழனிசாமி பையன் சந்திச்சான்ற ரூமர் அடிபட்டுது. இங்கே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பழனிசாமியை பார்த்தாருன்னு ரூமர் வந்தது இல்லை. அந்த சமயத்தில் அதுக்கு முதல் நாள் பழனிசாமியோட பையன் வந்து அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார்னு ஒரு ரூமர் வந்தது. ஆக்சுவலாக அதுக்கு பிறகுதான் எடப்பாடி ப்ரெஸ் மீட்டில் வந்து கொள்கை வேற கூட்டணி வேறன்னு பேசுகிறாரு. ஆமாம், பேசுகிறாரு. அது வேற விஷயம். அதாவது அப்போ என்ன சொல்கிறாரு, கொள்கை இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு கூட்டணின்றதை நம்ம வச்சுக்கலான்றதான் பாயிண்ட். ஆக்சுவலாக கொள்கையோ கருத்து வேறுபாடோ கூட்டணிக்கு ஒரு தடையாக இருக்க முடியாது.
அதனால் யார் எப்படி வின் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் கூட்டணி அமையும் ஆக்சுவலாக. ஆனால் நெரேட்டிவ் வந்து பாஜக இல்லாத அதிமுகன்னு சொல்லும்போது தானே திமுக எதிர்ப்பு வாக்குகள் தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணுவதற்குண்டான ஸ்பேஸ் ஏடிஎம்கேக்கு கிடைக்கும். அப்படி ஒரு ஸ்பேஸை விடுவதற்கு எடப்பாடி தயாராக இருப்பார்? அப்படி இல்லை. அதாவது 2021 10 வருஷம் ஆன்டி இன்குமென்சிக்கு அப்புறம் கூட 75 இடங்களை அதிமுக பாஜக கூட்டணி வாங்கிட்டு பார்த்தோம். அப்போ வந்து பாமக மட்டும்தான் அந்த அணியில் இருந்தது. இப்போ நீங்கள் பாமக, தேமுதிக, தினகரன் எல்லாரும் சேரும்பொழுது, அப்போ தினகரன் அங்கே இல்லை, அவங்களாம் ஒன்று சேரும்பொழுது திமுகவுக்குள்ள ஆன்டி இன்குமென்சி இந்த எலெக்ஷன் இயரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்பொழுது நிச்சயமாக அந்த அணி வந்து திமுகவை கவுண்டர் பண்ணணும்னு மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அந்த அணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது அப்போ விஜயும் சீமானுமே ஓரங்கட்டப்படுவார்கள் அந்த சூழலில். எந்த அணி திமுகவை வீழ்த்தும்னு நினைக்கிறாங்களோ மக்கள், அந்த பார்வையை அந்த பெர்செப்ஷனை உண்டாக்கணும்ல. அது இந்த அணி அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன், ஓபிஎஸ், புதிய தமிழகம், இந்த மாதிரியான ஒரு கூட்டணி இருந்து வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டணி வந்து திமுகவுக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா மக்கள் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை நிச்சயமாக அந்த அணிக்கு தான் போடுவாங்க. ஓகே, அது வந்து அதுக்கு பாஜக இருக்கிறதுனால இந்துத்துவா அந்த ஓட்டும் அது கன்சாலிடேட் பண்ணும். மைனாரிட்டி ஓட்டு இல்லாட்டியும் பரவாயில்ல, அவங்க இந்துத்துவ ஓட்டையும் இப்போ 1% அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி விஷயங்களை கலப்புறாங்கல்ல. ஸோ அதனால் வந்து அந்த ஓட்டை அவங்க கன்சாலிடேட் பண்ணுவாங்க. அதனால் வந்து அந்த அணி வந்து திமுக டஃப் கொடுக்குன்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த அணியில் போனால் பிஜேபி 2வது இடம் தானே, நீங்கள் முன்னாடியே 2வது தான். பிஜேபி பிரைமரி சக்தியாக கிடையாது. அப்போ அதிமுகவை வலுப்படுத்தி அந்த கூட்டணியில் போய் தான் 2வதாக இருக்கிறதுக்கு பதிலாக வலுவிழந்த அதிமுகவை உருவாக்கி தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிராண்டா இருக்கிறது அப்படிங்கிறது தானே வளரக்கூடிய ஒரு பார்ட்டி நினைக்கிறோம். பவர்ஃபுல்லாக இருக்கிற பிஜேபி வரப்போகிற எலெக்ஷன்ஸில் அதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம 4 இடத்த 10 இடம் வாங்கினா போகிறோம். 4 இடத்துலேருந்து 440 இடம் இல்லை 100 இடம் வர முடியாது. 118 எடுத்து ஆட்சியில் அமைக்க 4லேருந்து நீங்கள் 10 போகலாம், 4லேருந்து 20 போகலாம், 15 போகலாம், அப்படி தான் போகணும். ஸோ இது வந்து அடுத்த கட்டமாக இந்த வளர்ச்சியை நம்ம நோக்கி போகலாம் அதிமுகவை பயன்படுத்திட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் அவங்க ஆக்சுவலாக வந்து 36 தான் சார் அவங்க கோல். பாஜகவுடைய கோல் ஆட்சிக்கு வரணுன்றது 36. அதான் அவங்களோட இன்டர்னல் மீட்டிங்ஸில் தான் 36 தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ வந்து நடுவில் வந்து 26, 31 இருக்குது. இந்த 2 எலெக்ஷன்ஸில் நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம். 31 நம்ம எண்ணிக்கை இன்னும் கூட்டலாம், 40, 45, 50 வரையும் போகலான்றது அவங்களுடைய பாயிண்ட். அதுக்கேற்றபடி காயினை நகர்த்துறாங்க. மத்தியில் 29 வரையும் ஆட்சியில் இருக்கிறதுனால ஏடிஎம்கேவை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய செல்வாக்கை வந்து கீழே இறக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவாங்க. 26 முடிஞ்ச உடனே 29 வரையும் டைம் இருக்குல்ல. அதனால் 29 வரையும் டைம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக அதிமுக வந்து செல்வாக்கு பெறக்கூடாதுன்றதுல பலவிதமான முயற்சிகள். அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து 3-4 கேஸை போட்டாங்க வச்சுக்கோங்க, பிரச்சனை ஆகும்ல. 29 வரையும் பதவி இதரது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இல்லைனாலும், ஆமாம், ஆளுங்கட்சியாக இருந்தாலுமே இல்லைட்டாலுமே அவங்க வந்து அதிமுகவோட 2 கட்சிகள் தமிழ்நாட்டில் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவோட வீழ்ச்சி தான் நம்மளோட வளர்ச்சின்னு நினைக்கிறாங்க. ஒன்று பாஜக, இன்னொன்று தாவேகா. இது 2 பேர் யார் வந்து அதிமுகவை எவ்வளோ சீக்கிரம் செல்வாக்கு இழக்க வைக்கிறாங்கன்றதான் இங்கே பாயிண்ட்டு. அப்போ அதிமுக வந்து இவங்க 2 பேருடையும் கூட்டணி சேர வேண்டிய நிலையிலையும் இருக்காங்க. அதே சமயம் தன்னுடைய செல்வாக்கும் போகாத பார்த்துக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. காட் பிட்வீன் டெவில் அண்ட் டீப் சீன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ தங்களுடைய செல்வாக்கம் இழக்கக்கூடாது. இந்த 2 கட்சியில் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு நம்ம எதிர்கட்சியாவோ இல்லை ஆளுங்கட்சியாவோ வரத்துக்கான முயற்சிகளில் இறங்கணும். ஸோ ரொம்ப ஒரு சிக்கலான ஏரியாவில் பழனிசாமி இருக்கார் ஆக்சுவலாக. அவர் அதனால தான் சொல்கிறேன், இப்போ செங்கோட்டையனோடலாம் ஒரு சண்டை தகராறுலாம் பண்ணிக்க மாட்டார் ஆக்சுவலாக. யாரோட அவருடைய இந்த சண்டை அடுத்த தேர்தல் அறிவிப்பு வர்ற வரைக்கும் தொடரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் யார் கூடயும் இல்லை. அவருடைய இப்பொழுதைய நோக்கம் வந்து வலுவான கூட்டணி அமைக்கிறது தான் அவருடைய நோக்கம். மிஞ்சி போனால் வந்து பாஜகவோட அமைக்கும் போது அவருக்கு வர முக்கியமான பிரச்சனை தினகரன் ஓபிஎஸ் அக்காமடேட் பண்ணுற விஷயம் தான் அவருக்கு ஒரு பிரச்சனையாக வரும். அந்த பிரச்சனையை அவர் எப்படி சமாளிக்க போகிறாரு? நீங்கள் தாமரை சீனத்துலேருந்து உங்களுடைய வச்சுக்கோங்க சொல்ல போகிறாரா, இல்லை நாங்கள் ரெட்டையில நாங்கள் அவர் நிற்க வைக்க மாட்டோம்னு சொல்ல போகிறோம். அப்போ அந்த பிரச்சனையை அவர் எப்படி சமாளிக்க போகிறாருன்றதை பொறுத்து. ஆனால் டிடிவி வித்து எடப்பாடி ஆர் வித்தவுட் எடப்பாடி அந்த கூட்டணி சாத்தியப்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இல்லை அதிமுகவோட எடப்பாடி இல்லாமல் நீங்கள் இப்போ தற்சமயத்துக்கு எடப்பாடி கையில் தாங்க கட்சி இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது ஆக்சுவலாக. அவர் பலவீனமாக இருக்காருன்றத பாயிண்டே தவிர அவர் கையில் தான் கட்சி இருக்குது. அவர் சொல்கிற ஸ்லீப்பர் செல் டைலாக்லாம் இப்போ எடுப்படாது. ஆமாம், இந்த கட்சிக்காரங்கள்லாம் எதுக்கு எடப்பாடி பின்னாடி இருக்காங்கன்னா ரெட்டையிலை அவர் கையில் இருக்குது, அதனால் அவர் பின்னாடி இருக்காங்க. அவர் ஏதோ அதிமுகவை பெருசாக வலுவாக கொண்டு போயிட போகிற எதிர்காலத்தில் ரொம்ப பெரிய பளிச்சுன்னு நமக்கு எதிர்காலம் காத்திருக்குன்ற அந்த ஐடியாவில் இவங்களாம் ஒற்றுமையாக இல்லை. தற்சமயத்துக்கு இவர் பின்னாடி திரளுவதை தவிர ஒரு வழி இல்லைன்றதுனால அங்கே இருக்காங்களே தவிர. ஆனால் ஒன்றுபட்ட ஒரு அதிமுக தான் வந்து எதிர்காலத்தை வலிமையாக இருக்கும். அதுக்கு வந்து எடப்பாடி தடையாக இருக்கான்ற ஒரு எண்ணமும் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் சேர ரெடி ஏன்னு சொல்கிறாருன்னா,
இபிஎஸ் வந்து தொண்டர்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இவர் தான் ஒற்றுமைக்கு தடையாக இருக்கார். ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார், இவர் கேட்கல. 6 மந்திரிகள் சொன்னார், கேட்கல. இப்போ மறுபடியும் சொல்கிறாரு, இவர் கேட்க மாட்டேங்கிறார். அதுக்கு இபிஎஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் வர தயாருன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நான் தான் வந்து ஒருங்கிணைப்பாளர் 2021 டிசம்பரில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் தான் ரெட்டை இலையில் சின்னத்துக்கு கையெழுத்து போட உரிமை படைச்சவன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்களே, அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சுருக்காங்க. இப்போ யார்? எடப்பாடி தரப்பில். அதை நீங்கள் இப்போ கேவிட் போட்டிருக்காருல உயர்நீதிமன்றத்தில். ஆமாம். இந்த உச்சநீதிமன்றத்தில் எப்படி அது இவங்க எடப்பாடி தரப்பு என்ன சொல்கிறாங்க, எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நான் தான் என்னை தேர்ந்தெடுத்தாங்க 21, என் பதவிக்காலம் 26 வரை இருக்குன்னு நீ கேஸ் போட்டீங்க, அந்த கேஸை வாபஸ் வாங்க, அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கலாம் அப்படின்ற விஷயம் இப்போ வந்துருக்குது. யார்கிட்ட பேசுகிறாங்க இது அவங்க செங்கோட்டையன் அவங்க ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, உதயகுமார் போன்றவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ வாபஸ் வாங்கிட்டா வாபஸ் வாங்குங்க, எந்த நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் வாயில சொன்னால் போறாது, இதை வாபஸ் வாங்குங்க. இதை வாபஸ் வாங்கினா தான் நீங்கள் எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிற மாதிரி ஆகும். அப்போ இந்த கூட்டணியை விரும்புகிற பாஜக சொன்னால் ஓபிஎஸ்ஸே கேட்க போறாரு. அதானே அவங்க லைனு. அதாங்க பாஜக கடைசியில் வருங்க. பாஜகவோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பாஜக நினச்சா எப்போ ஒன்றுபடுத்தலாங்க. பட் எடப்பாடிக்கு அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது? எடப்பாடி தன்னோட தலைமையை காப்பாற்றிக்க நிலைமை இருக்காருல்ல, அப்போ அந்த கேஸு அது ஒரு இரிட்டேட்டாக இருக்கும்ல, அதை எடுக்கணும்ல அங்கேருந்து. அதை கேஸை வாபஸ் அவங்க வித்ட்ரா பண்ணிட்டு வாங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு விஷயம் மூவ் ஆயிருக்கு ஆக்சுவலாக வந்து. ஓகே, இருந்த மாதிரி தங்களுடைய செல்வாக்கு இல்லை, உயர்ந்திருக்கு அப்படின்னு பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலையும் பேசுகிறாரு. அவங்களுக்கு ஃபேவரட்டாக கருத்து கணிப்புகளும் அந்த இடத்த நோக்கி நகலுது. கூட்டணியில் அகாமடேட் பண்ணும்போது விஜய் தரப்பே 117 கேட்குறாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தால், பாஜக தங்களுடைய பங்குக்கு இன்னும் கூடுதலான அழுத்தத்தை தான் அதிமுக கூட்டணிக்கு கொடுப்பாங்க. அது ஓரளவுக்கு ப்ரெஷராக மாறாதா எடப்பாடிக்கு? அதனாலையும் தவிர்க்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கும் தானே? இல்லை, அது வந்து விஜய் வந்து கேட்குறது வேறு. அவர் வந்து ஒரு பெரிய நடிகராக இருக்கார். அவருக்கு ஏதோ இப்போ பிரசாந்த் கிஷோர் வேறு 15% ஓட்டு இருக்குன்னு வேறு சொல்லிட்டாரு. அதனால் அவர் வந்து தன்னை முதன்மை சக்தியாக நினச்சி தான் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால் அவர் கேட்குறாரு. பாஜக வந்து அவங்க வந்து முதன்மை சக்தியாக ஆளுங்கட்சி அதிமுகவோட கூட்டணியில் வரும்போது அவங்க அதிமுக கொடுக்குற இடத்த வாங்க வேண்டிய நிலையில் அவங்க 30 கேட்டாங்கன்னா 25 கொடுக்க போகிறாங்க. அது வேறு விஷயம். அதுக்கு முதல்வர் பதவியோ துணை முதல்வர் பதவியோ வந்து பாஜக கேட்டால் அதிமுக கொடுக்க வேண்டிய நிலையில் இல்லை. பட் விஜயோட பேசுகிறது வேறு, பாஜகவோட பேசுகிறது வேறு. பாஜக அதிமுகவுக்கு கீழே தான் அவங்க இருக்க போகிறாங்க. விஜய் வந்து ஈக்குவல் பார்ட்னராக டீல் பண்ணுறாரு. அதிமுகவை விஜய் வந்து ஈக்குவல் பார்ட்னராக டீல் பண்ணுறாரு. தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாஜகவும் அதிமுகவும் ஈக்குவல் பார்ட்னர் கிடையாது. தாவேகாவும் அதிமுகவும் ஈக்குவல் பார்ட்னர் இருந்தாலும் பேச்சுவார்த்தையேன்னு தாவேகா சைடில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம 2 பேரும் சமமான ஒரு பார்ட்னராக இருக்கணும். நீங்கள் முதன்மை சக்தி இல்லை, நான் முதன்மை சக்தி, நீங்களும் உங்களை முதன்மை சக்தின்னு சொல்லிக்கோங்க, நானும் முதன்மை சக்தி தான். நீங்கள் முதல்வர் பதவிக்கு எலிஜிபிள்னா நானும் முதல்வர் பதவிக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றது தாவேகாவுடைய தரப்பு ஆக்சுவலாக. ஆனால் பாஜக வரும்பொழுது அதிமுகவுக்கு அந்த பிரச்சனை இல்லை. முதல்வர் கேண்டிடேட் அதிமுக கேண்டிடேட்ன்றதை பாஜக ஒத்துக்கிறாங்க. அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. 36 தான் நம்மளுக்கு டார்கெட். 36 தான் ஆக்சுவலாக. ரைட், அதுதான் அவங்க வச்சிருக்கிற டார்கெட். ரைட். ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் குறித்து மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.